ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற நாடு முழுக்க வங்கிகள் முன் காலையிலேயே கூட்டம் அலைமோதியது. கருப்பு பணம், கள்ள நோட்டுகளை ஒழிக்கும் வகையில் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி செவ்வாய் இரவில் அதிரடியாக அறிவித்தார். அதையடுத்து புதிய 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளுக்கு கொண்டு சேர்க்க வசதியாக புதனன்று வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களுக்கு அரசு விடுமுறை அறிவித்தது. இதனால் மக்கள் அவசர செலவுக்கு பணமின்றி தவித்தனர். நவம்பர் 10ஆம் தேதி முதல் பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள், அஞ்சலகங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வியாழனன்று நாடு முழுக்க வங்கிகள் முன் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொதுத்துறை வங்கி மட்டுமன்றி தனியார் வங்கிகளிலும் நீண்ட வரிசையில் மக்கள் செல்லாத நோட்டுகளுடன் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தனர். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியில் பழைய நோட்டுகளை மாற்ற 10 கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதால் அங்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். வீட்டு செலவுக்கு பணம் இல்லாததால் காலை 7 மணிக்கே வங்கி முன் காத்து கிடப்பதாக சென்னை வாசி ஒருவர் தெரிவித்தார். நாளை கல்யாணத்துக்கு எங்களுக்கு கையில் பணம் இருந்து அதை செலவு பண்ண முடியல. இப்போ சமையல்காரங்களுக்கு காசு கொடுக்க முடியல, மோளக்காரனுக்கு காசு கொடுக்க முடியல. யாருமே இப்போ ஒரு 2 நாளாக நாங்கள் படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டம். 2 நாளாக எங்கள் தூக்கமே போச்சு. பிரதமர் ஒரு நல்ல திட்டம் எடுத்து வந்தால் கூட இதெல்லாம் ஒரு நல்ல மாதிரியாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது போல் எல்லாரையும் அவசரப்பட விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ 4000 ரூபாய் தான் மாற்றணுன்றாங்க. 4000 ரூபாய் மாற்றி எப்படி கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் செலவு பண்ண முடியும்? அதனால் வயசானவங்களாம் நாங்கள் பரவாயில்ல. இப்போ வயசானவங்க முடியாதவங்க முதியோர் பணத்தில் 1000 ரூபாய் வாங்கி வச்சுன்னு அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல், இட்லி வாங்க இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அவங்க அவசரப்படுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதனால் எப்படி மக்களுக்கு ஈஸியாக போய் பணம் சீக்கிரமாக சேர்ந்து எல்லோரும் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். காலையில் 6 மணிலேருந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம் கேஷ் மாற்றுறதுக்காக. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இங்கே 4000 ரூபா தான் மாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நார்மலாக 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்றைக்கி 10 கவுண்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு இல்லை ஐடி ப்ரூஃப் எதாவது ஒன்று காமிச்சு கேஷ் 4000 ரூபா நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. கூட்டமும் நிறையா இங்கே நிற்கிது. காலையிலேருந்து சாப்பிடாமல் நின்றுட்டு இருக்கோம். இன்னமும் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போய் கேஷ் மாற்ற வேண்டியதான். ஆனால் என்ன லிமிட் வச்சுட்டாங்க 4000 ரூபான்னு. ரிசர்வ் பேங்க் வந்தது லிமிட் இல்லாமல் மாற்றலான்னு வந்தோம். ஆனால் இங்கே 4000 ரூபான்னு லிமிட் வச்சுட்டாங்க. ஸோ பெரும் சிரமத்தில் இருக்குது. நேற்றும் சுத்தமாக செலவுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம்.